மீனிங்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் பண்ண போறோம். அது என்னங்கிறதுலாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றோம். அம்மா ஏமா ஒரே அழுதுட்டே இருக்கேன்? ஐயோ இன்னும் அழுகுறாங்கடா, ஏமா? ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு குண்டு. ஆனிவர்சரி டே வந்து சொல்ல வார்த்தை இல்ல. நம்ம சேர்ந்த ஒரு நாள். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து என்ட்ரிலே என்னடா நாங்கள் இருக்கோமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நாளைக்கு வந்து இன்னும் 1 hour இருக்குது. நாளைக்கு வந்து செப்டம்பர் 9 அக்கானாவோட வெட்டிங் டே. அதுக்காக வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஸ்வேதாவை விட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அந்த மூளை இல்லைன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி. நைட்டு கேக்கெல்லாம் வெட்டாதே, எனக்கு உடம்பு முடியலம்மா, ப்ளீஸ்மா, சரிம்மா நீ தூங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு மாத்திரைலாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்கள். இந்தப்பா இதெல்லாம் உங்க மூலன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து அண்ணாவோட பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ண வாங்குது. அதே நாங்கள் இப்படி யூஸ் பண்ணிப்போம். எங்களோட டீம் வந்து மாசாக வேலை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அப்படி டெக்கரேஷனை முடிக்க போகிறோம். ஆனால் முடிக்கிற டைமில் வந்து எங்கள் அக்காவோட பேச்சு குரல் கேட்குது. அதனால நான் கீழே ஓடி வந்து பார்த்தேன், யாரும் வரல. இப்போ வந்து கேட்க வைக்க ஒரு ஸ்டூலையும் வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். மார்ஸ் தான் எங்களுக்கு அடிக்கடி சிக்னல் கொடுக்குறான். கேக் வந்து எடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அந்த கேக் எப்படி இருக்கு எப்படி அங்கிள் டெக்கரேஷன்? பிரமாதமா இருக்கு. நீங்க ராமுக்கும் ஜானுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாமே சீக்கிரட்டா பண்ணிருக்கோம். நேரா கூட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஓகே? சிம்பிளா பண்ணாலும் சூப்பரா இருக்குல்ல? ஆமா. 2 minutes மோர் போறோம், சர்ப்ரைஸ் பண்றோம், மாஸ் பண்றோம். 2 minutes கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ட் போடுங்க. அளவுக்கு இன்னும் வந்து கிரியேட்டிவ் பண்ணணும், அந்த அளவுக்கு பண்றோம். ஒவ்வொரு செகண்டும் அவங்க 2 பேரும் விஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போவோம் நம்ம. ரெடி 1 2 3. இதுகளும் சரி பண்ணுதே. ஹேப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நன்றி. வாழ்க வளமுடன். என்றென்றும் வாங்க என்ன முடிக்கவே வாங்க. ஓபன் தி டோர். சரி கண்ண மூடு. ஓபன் தி டோர். ஒழுங்கா அக்கா ஜென்னி உனா கண்ண மூடணும் கண்ண. அக்கா சாரி சார். மாசா கெத்தா 4 பலூன் அடிச்சது. கேக் வெட்டுவீங்கன்னு தெரியும், நாங்க இந்த வந்து கூப்பிடுவீங்க அப்படின்னு நினைச்சோம். இது எதிர்பார்க்கவே இல்லை. அமருங்கள்க்கா அமருங்க. நாங்க ஒரு மாசான சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நீங்க. என்ன எதையோ கொளுத்துறீங்க? எரிமலையா செதர்வண்டா. பயங்கரமா இருக்கு. ஆமா. அண்ணா பாத்துனோம். அக்னியா கக்குவேன். Thank you Parvati. Thank you Mashi. உங்க அண்ணன் எங்க? ஓ கமெண்ட். ஹேப்பி ஆனிவர்சரி. செமையா இருக்கு கேக். செமையா இருக்கு. எல்லாத்தையும் நீ சாப்பிடுங்க, இதை மட்டும் குடி. எப்படி சிம்பிள் ஆயின்மென்ட். அண்ணா சிம்பிளா 3 வருஷம் ஆயிடுச்சு, நிஜமா நம்பவே முடியல. Thank you so much guys. Thank you எல்லாருக்கும். ஆனிவர்சரி மாதிரி எல்லா ஆனிவர்சரி ஜாலியா சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகே நாங்க பேங்காக் போறோம். பை. ஆக்சுவலா எங்களுக்கு பக்கம் இல்ல. எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து உங்க கூட தான் இருக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுக்கு சந்தோஷம். பெரிய இது சந்தோஷம், ஹாப்பி. நம்ம சேர்ந்து கொண்டாடுவோம். தும்மல் வந்து தும்பிட்டு வந்துடும். The next day. ஆனிவர்சரி டே மார்னிங். ஆக்சுவலி மார்னிங் இல்ல, மதியானமே ஆயிடுச்சு. காலைல இருந்து நாங்க வந்து எதுவுமே பண்ணல, சும்மா நாங்க 2 பேர் மட்டும் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஜாலியா சும்மா ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்றது. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். ஸோ அப்படியே ரொம்ப சட்டிலா அந்த மாதிரி போகுது. அண்ட் இந்த வருஷம் வந்து ஆனிவர்சரிக்கு ரொம்ப ஒரு
ஒரு மீனிங்ஃபுல்லாக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அது என்னங்கிறதுலாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறோம். பட் வீட்டில் வடை, பாயாசம், சாம்பார்ன்னு பயங்கரமாக வந்து படையலி செஞ்சு வச்சிருக்காங்க. அண்ட் நிறைய விஷஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்னன்னா நாங்கள் வந்து என்ன யோசிப்போம்னா, நம்ம வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது வந்து விஷயமே கிடையாது. அது வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லலை. பட் என்னன்னா அதுக்குன்னு ஒரு வே இருக்கு. லைக் இப்போ நம்ம வந்து உழைச்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மக்கள் வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து நிஜமா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சீரியஸ்லி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எல்லாருக்குமே. திடீர்னு உடம்பு வேற சரியில்லாமல் போயிடுச்சு நேத்துல இருந்து. என்னால் எதுவுமே பண்ண முடியல, எந்திரிக்கவே முடியல. ரொம்ப தலைவலி, கோல்டு, ஃபீவரிஷ் ஆயிடுச்சு. இப்பவே பாரு எனக்கு வேர்த்து ஊத்துது. எனக்கு மட்டும் தான் கோல்டுல இப்படி வேர்க்கும். நல்லதுதான் உண்டு, வேர்த்தா வந்து சீக்கிரமா சரியாயிடும். பட் ஸோ இப்போ போகலாம். சாப்பிட்டு இன்னைக்கு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். வடை, சோறு, சாம்பார், ஜாலி ஜம்கானா. நான் சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆனா இவன் என்ன பண்றா தெரியுமா, ஒரு ஆசையா ஆனிவர்சரி எதுவுமா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் வேணா உனக்கு பரிமாறுவானே அப்படின்னு கேட்டேன். ஆசையா அப்படியே ஊட்டி விட்டுறியா அப்படின்ட்டாங்க. நானும் ஆசையா தான் கேட்டேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் ஆனிவர்சரிக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா உனக்கு தினம் தினம் ஆனிவர்சரி தான். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அம்மா எனக்கு பிடிச்ச அவல் பாயாசம் வடை பண்ணிருக்காங்க. 2 காம்பினேஷன். தேங்க்யூமா. வெல்கம். நீ எதுக்கு வெல்கம் சொல்ற? சும்மா சொல்லி வைப்போம். பின்னாடி வேற கிஃப்ட் வந்துருக்கு. ஓபன் பண்ணுவோம் சீக்கிரம். அப்டேட்டா பேபி விஷ் பண்ணியா அப்பா அம்மாக்கு? ஓ விஷ் பண்ணதான் போறியா? ஓகேடா. என்னடா மார்ஷி, என்ன வேணும் உனக்கு? 2 வடை ஒரு டீ. என்ன குண்டு ரொம்ப ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்கியா? நவராத்திரி கலெக்ஷன்ஸ்ல வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கேன். நவராத்திரி கலெக்ஷன்ஸ்ல தெரிக்க விட்டுட்டு இருக்கியா? ஆமா. சரி குண்டு, ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. வெறும் கையில இருந்தா எப்படி? ஹாப்பி ஆனிவர்சரி. நானே பேபி மாசகாரி இவங்க வேற ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். என்னதுடா இது? நானும் வரேன். கண்ண மூடி தரேன். இதுக்கு பேரு ஜோக்கா? ஏதோ gift வாங்கிருக்கேன்னா என்கிட்ட பண்ணிருக்கியா? எப்போ வாங்க நீ? நேத்து பள்ளிப்பன் தர பாட்டு போனது, இன்னைக்கு பார்சல் வாங்க போனது. அச்சச்சோ எப்படி இருக்கு? இது செமையா இருக்குடா. ப்ராமிஸா? என்னது ரோஸ் கோல்ட் மாதிரி இருக்கு? இல்ல கோல்டு தான். கோல்டு வித் டைமண்ட். எந்த டைமண்டுக்கு டைமண்ட்? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கரெக்டா இருக்கு குண்டு. நான் கூட பயந்துட்டே இந்த டைட்டா இருக்குமோன்னு. இது சூப்பரா இருக்குடே. அச்சச்சோ थैंक यू டே. ஹேப்பி ஆனிவர்சரி. இந்த உங்களுக்கு நீ எனக்கு அழகான பிரேஸ்லெட் கொடுத்திருக்க. எனக்கு கொடுக்க ஒண்ணுன்றதுனால இந்த பிரேஸ்லெட் போட்ட கையை வேணா கொடுக்குறேன். ஹேப்பி ஆனிவர்சரி டே. थैंक you so much. थैंक you so much. ஓகே, கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்பவுமே நான் சொல்லுவேன், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு. ஆனா நிறைய டைம் நான் சொல்லிடுவேன்ல டே உன்ட்ட, ஏதோ நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு. பட் நிஜமா எனக்கு ஐடியாவே இல்லை. மெயின் ரீசன் என்னன்னா, சீரியஸா நானும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த வாட்டி கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாண்டா, நம்ம வந்து லோக்கியா செலிப்ரேட் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீ கூட டே ஃபுல்லா இரு, நம்ம அப்படி இருந்தாலே போதும்னு சொல்லி நாங்க அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். அதனால உனக்கு ஒரு சட்டை வாங்கலாம்னு பிளான் பண்ணது கூட நான் வாங்கல. நீ என்னடானா திருட்டுத்தனமா போய் கியூட்டா ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். இப்படி பார்க்க அழகா இருக்குடே. டைமண்டுக்கு டைமண்ட் போடுதான் இன்னும் சொல்லிக்குது. சரி உனக்கு ஒரு டைமண்ட் வாங்கி தரேன். நான் வந்து யோசிச்சேன், சரி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான், அப்புறம் நான் வந்து திருட்டுத்தனமா வாங்கினேன் அப்படின்றது நீ நினைக்கலாம். பட் என்னன்னா சரி, வருஷம் வந்து நம்ம மாற்றி கிஃப்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து நான் தான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களாவது நம்ம இன்வால்வ் ஆகலாமே அப்படின்னு. அப்போ நான் இன்வால்வ் ஆகலாம். நீ வந்து துர் பண்ற என்ன? இல்லை, நான் இங்கே வந்து என்ன பதிவு பண்ணுறேன்னா, நீ எனக்கு வாங்கி தராதுக்கு காரணம் நான் தான்றேன். நீ அப்படி வரியா? நான் தான் உன்ட்ட சொன்னேன். அப்படிலாம் வாங்கி தரணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆசை நான் உனக்கு வாங்கி தரணும். நான் உனக்கு வாங்கி தரேன். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. சீக்கிரம் போலாம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நல்ல தரிசனத்தை பெற்றுட்டு வருவோம்.
எனக்கா ரவுண்ட் 2 இல்ல மாலை வச்சிருக்கீங்க இல்ல ரவுண்ட் 3 ஓகே கிளம்பியாச்சு. எஸ், ஆர்ஃபனேஜ்க்கு கிளம்பிட்டோம். இல்ல புரியல. ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லையா நம்ம? ஆர்ஃபனேஜ் அதுதான். எதுக்கு போறோம்னு சொல்லவே இல்ல. உனக்கு தெரியுமாமா? சொல்லட்டா இப்போ? நம்ம பேசிக்கலி எதுக்கு போறோம்னா அங்க ஆர்ஃபனேஜ் போய் அந்த பசங்களை எல்லாம் பார்க்க போறோம். பார்த்துட்டு சாப்பாடு நம்ம அது எப்பவுமே பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம்னா அங்க 12th படிக்கிற ஒரு பொண்ணோட படிப்பு செலவை நம்ம பார்த்துக்க போறோம். சூப்பரா? அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாக்கும் வந்து உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா வந்து சம் டிபி அந்த மாதிரி வந்து உடம்பு முடியாம இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லை. ஸோ அதனால அந்த பொண்ணோட படிப்பு செலவு ஃபுல்லா நம்ம பார்த்துப்போம். எஸ், ஸோ அதுக்கு தான் போறோம். போயிட்டு நம்ம அவங்களுக்கு பார்த்துட்டு நேர்ல பார்த்துட்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? எஸ், மிக சிறந்த தானம் ஒன்று அன்னதானம், அதுக்கப்புறம் கல்வி தானம். எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஈடு ஆகாது. கல்வி இருக்கு பத்தியா, ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தையே அந்த கல்வியானனா காப்பாத்தும். தனுஷ் வந்து ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு. என்னன்னா உன்கிட்ட காசு இருந்தா திருடிக்குவானுங்கோ, நிலம் இருந்தா புடிக்குவானுங்கோ, ஆனா உன்னோட அறிவும் உன்னோட கல்வியை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாருமே பறிக்க முடியாது. கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நாங்க ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணோம். இந்த வருஷம் ஆனிவர்சரி வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செலிப்ரேட் பண்ணலாம், மீனிங்ஃபுல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம இந்த ஃப்ளட் டைம்ல எல்லாம் போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணோம்ல, அதுல வந்து நாங்க நிறைய பேரை இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரை நாங்க மீட் பண்ணோம். ஸோ அந்த கான்டாக்ட் மூலியமா தான் எங்களுக்கு இவங்களோட டீடைல்ஸ் கிடைச்சது. ஸோ உண்மையாவே தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது போய் சேரணும், அதுதான் மெயின் விஷயம். ஸோ யா, இந்த ஆனிவர்சரியில இதுதான் வந்து எங்களுக்கு வந்து நாங்களே கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட். எஸ். ஸோ பசங்களுக்கு நம்ம சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். யா, எல்லாருக்கும் சாக்லேட். Yes. எனக்கும் சேர்த்து சாக்லேட். எப்படான்னு தெரியுற நீ? ஓகே, வாங்கிக்கோ. ரொம்ப ஃபேனா ஆல்ரெடி பாத்துட்டாங்களா? ஆமா, நம்ம கால் பண்ணாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்களா? நான் பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருந்தேன், நம்ம பார்த்துருக்கோமே, எங்க பார்த்தோம் அப்படின்னு. இந்த வாட்டி எவ்வளவு மார்க் எடுத்து சொல்லுங்க அவங்கள்ட்ட. ஆமா, சொன்னாங்கல்ல. ஆமா. நீங்களே வாங்கணுமா? சரி சரி சரி. அழகும் மனமும் போல தேவன் வாழும் போல தொண்டர்கள் வாழ்க்கை வாழ்த்துவாங்க. நான் ஒரு பூர்ண வாழ்க்கை செல்போனும் சிப்கார்டும் சிப்கார்டு, அதாவது செல்போனை மட்டும் எனக்கு சிப்கார்டு தான் பேச முடியாது. செல்போன் பணம் சிப்கார்டு தான் இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கிளம்பிட்டோம் அங்க இருந்து. நம்ம மறந்துட்டு வந்து ரோஸை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்களா? அம்மா ஏமா ஒரே அழுதுட்டே இருக்க? ஐயோ, இன்னும் அழுகுறாங்கடா. ஏமா? அச்சச்சோ, ஏன் அழுகுற?
என்னத்துக்கு பிள்ளைங்க எல்லாம் பெற்றவங்களை எப்படி கொண்டு வந்து விடுறாங்கன்னு தெரியல எனக்கு. நிறைய அங்க வந்து பெரியவங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க. பசங்களே வந்து பெத்தவங்களே வயசானவங்களை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. அது அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா ரொம்ப குழந்தைங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதான், அங்கே நிறைய கஷ்டப்படுறோம். அதில் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வீடு இருக்கு, வீட்டில் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல, அப்பா இல்லை, அம்மாக்கும் வேலை இல்லை, அம்மாக்கும் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வீட்டில் உள்ளவங்க தான் அங்கே இருக்கிற நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து டியூஷன் எடுக்கிறவங்க கொண்டு, ஆமாம், அதாவது படிக்க வைக்க முடியாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அவங்க அங்கேயே வாலண்டியர்லாம் வராங்க, டீச்சர்ஸ்லாம் வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய ஸ்பெஷலி சேலஞ்ச்டு கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஸ்கூலுக்குலாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அங்கே சொல்லி தராங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இங்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி கேக் கட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உனக்கு சர்ப்ரைஸா வச்சு, நீ அங்க ஷாக் ஆனியா, கேக்லாம் வெட்டுறாங்க கண்டிப்பா இல்ல, நான் உன்கிட்ட சொல்லல. அப்புறம் அந்த பெரியவங்க எல்லாம் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்றது அதெல்லாம் அவங்க என்கிட்டயே அவங்க சொல்லல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரியவங்க யோசிச்சு பாரு. ஆக்சுவலா நான் வந்து டீப்பா யோசிச்சேன். என்னன்னா நம்ம வந்து இங்க கொடுக்க தான் வந்தோம், ஆனா நம்ம வந்து வாங்கிட்டு போறோம் ஆசீர்வாதத்தை. நம்ம கொடுத்த பணத்தை விட அதிகமான ஒரு வேல்யூ உள்ள ஒரு பொருள் வந்து ஆசீர்வாதமும் அன்பும் தான். ஆக்சுவலா இந்த உலகத்துக்கு இப்ப தேவையானது என்னன்னு கேட்டா அன்பு தான். ஐயோ ஆமா, ரொம்ப ஹேட்டு, ரொம்ப ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டா சுத்தி இருக்கு. பட் நம்மளை சுத்தி பாசிட்டிவிட்டியையும் லவ்வையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும். நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கட்டும் இல்ல ஹார்ட்டா இருக்கட்டும் பீஸா இருக்கும். சீரியஸா ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத்தனை பேரோட ஆசீர்வாதம். எங்க 2 பேருக்குமே தாத்தா கிடையாது. கிடையாதுன்னா யாராவது இருக்காங்களா? டவுட் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்கும் தாத்தா கிடையாது. எங்க 2 பேர் தாத்தாஸ், ஆல் தாத்தாஸ் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து தாத்தாஸ்லாம் நம்மளை ரொம்ப ரொம்ப பிளஸ் பண்ணாங்க. அதில் ஒரு தாத்தா கூப்பிட்டு அவர் என்னை கூப்பிட்டு, என்னம்மா படிக்கிறியா, பாஸ் ஆயிட்டியா, என்ன பார்த்தா எப்படி பாஸ் ஆயிட்டியா அப்படின்னா, இல்லை கல்யாண நாள் அப்படின்னு. கல்யாண நாளா? சரிம்மா, சரி நல்லா நீடுடி வாழ்க, போனையும் சிம் கார்டு மாதிரி வாழ்க அப்படின்ட்டு விஷ் பண்ணிட்டு நியூ ஜென் எப்படி நம்ம வந்து நியூ ஜென் பிள்ளையார கும்பிடுறோமோ அந்த மாதிரி நியூ ஜென்ல வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. எல்லாரும் வந்து வல்லுவனு ஆசி மாதிரி இருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து சிம் கார்டு மொபைல் மாதிரி இருன்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னாரு. அவருக்கு அந்த வயசுல கூட பத்தி அவரு கீழதான் அவர் நடக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு எழுந்து வராரு. அவங்களே சொல்றாங்க, நீங்க உட்காருங்க, விழுந்துற போறீங்க, உட்காருங்க. அவர் உட்காரவே பண்றாரு, எழுந்து வந்து ஏதாவது ஒன்று எங்களுக்கு விஷ் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ ரொம்ப பயங்கர ஹார்ட் ஃபில்டா நல்லா போச்சு. சீரியஸ்லி அங்க இருந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து செமையா இருந்துச்சு. நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், சூப்பரா பண்ணோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. கொண்டு ஆனிவர்சரி டே வந்து எப்படி சொல்ல வார்த்தை இல்ல. நம்ம சேர்ந்த ஒரு நாள், இந்த நாள் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்துட்டோம். பட் ஸ்டில் அப்படி வச்சுக்கலாம். சேர்ந்த ஒரு நாளை வந்து நம்ம இத்தனை பேர் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். இப்படி எங்க ஆனிவர்சரி வந்து நாங்க பேங்காக்ல பேட் பாய்ஸ் கோஸ் டு பேங்காக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண நாங்க. இப்ப என்னன்னா பழனிமலை குன்றத்திலே முருகா அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. கோயில் கோயிலா சுத்துறோம். அடுத்த ஒரு கோயில் போயிட்டு நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான். பழனிவாசா முருகாவே இல்ல புரியல. பழனிவாசான்னு சொல்லும்போது எப்படி முருகா வரும்? ஐயோ, எனக்கு காலில இருந்து என்ன ஆகுது தெரியல. பொண்ணை பொய்யான்றேன், பையனை பொண்ணியான்றேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. என்ன கேட்டா சொன்னா பழனிவாசாவா? பழனிவாசா கோவிந்தா. எனக்கு வந்து பழனிவாசாலாம் தெரியாது, டிடிஎஃப் வாசாலாம் தெரியும். லவிகோர் டிடிஎஃப் லவிகோர். அடுத்து சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். போய் நல்லா சாமி வழிபட்டு நான் ராமுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பிளான் பண்ணேன். டமான்கா ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது போல. சொல்லுங்கக்கா. உங்களுக்கு வச்சுடுறேன். கோயில் பிரசாதத்தை விட ஒரு சிறந்த டேஸ்ட் எதுவுமே இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல எதுக்கு அப்ப போவேனால இனிமே அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்ல போனா எப்பாவது கூட பசி எடுத்தா போற வரைக்கும் சாப்பிட்டேன். என்னங்கடா உன் ஃப்ரெண்டு நீ போய் தொடுவேன் சேதா அவரை உன்னை பார்த்து முறைக்குது. அதை தொடல அதோட ஆய தொட்டுட்டு வந்துட்டேன் தெரியாம.
நல்லபடியா கோயில் ட்ரிப் முடிச்சாச்சு. எஸ், இப்படி அடுத்து காசி ராமேஸ்வரம் போலான்னு இருக்கோம். பட் நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு நல்ல பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்குறது எல்லாம் நல்லா தான் இருக்கு. அடுத்து அப்படியே சாப்பிடுறதுக்கு அப் டவுன் வந்துட்டோம். அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? வேற ஒன்றும் இல்ல, போவோம், நிறைய கடைகள் இருக்கு, எது வேணுமோ சாப்பிடுவோம், நைஸ் டின்னரை முடிப்போம். நைஸ் டின்னரை முடிப்போம். இந்த டேவை முடிப்போம். Godzilla and Kong ஒரு புதிய சாம்ராஜ்யம். So far so good, extremely good. கேக் வாங்கி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்பதான் ஞாபகம் வருது, அந்த கடைக்குள்ள நான் போனதே கேக் வாங்கி உன்னை வெட்ட சொல்லலாம். ஆனா கேக்க பார்த்ததும் நான் மறந்து சாப்பிட்டேன். இப்பயும் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வெட்டி தரேன். ஹாப்பி ஆனிவர்சரி டு அஸ். சாப்பிடு டின் 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 டின். ஓ அப்படியா விஷயம்? சாப்பிடுறதுல செய்யணும். ஆமா, உன்னோடதையும் சேர்த்து சாப்பிடுறேன். என்னடே பண்ற? ஸ்வேதாக்கு நான் ஒரு புது விதமான ஒரு டிஷ் நான் ரெடி பண்ண போறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன டிஷ்? என்னது இது? என்ன வாங்கினேன்? திராமிசு ஜார். அப்படின்னா அந்த ஜார்ல கொஞ்சோண்டு சிக்கன் பீஸ், அதாவது அந்த சீசி ஜூசி பர்கர், அங்க ஒரு சிக்கன் பீஸ் வாங்கணும். அந்த சிக்கனை எடுத்து திராமிசு ஜார்ல முக்கி அதை மறுபடியும் எடுத்து பர்கர் மண்ணுல தடவி. பர்கர் பன்னுல ஆல்ரெடி வந்து பர்கர் மண்ணா இப்ப வெட்டின அந்த கேக்க கொஞ்சம் லைட்டா அங்க தடவி உள்ள வந்து அந்த இது பேர் தந்தூரி சாஸ் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இப்போ இதை வந்து ஸ்வேதா சாப்பிடுவா. ஸ்வேதா வேணான்னு சொல்லிட்டு இப்ப கூட பிரச்சனை இல்ல, உயிருக்கு சேதாரம். மாட்டுதா கையை உள்ள விட்டு வாந்தி எடுக்க பாக்குறான். டைரி சைன் வாங்கணும். அருமை. சோ நீங்க ட்ரை பண்ணிராதீங்க, நல்லா இல்ல. ராம் இங்க இருந்து போய் ஏறுறாங்க. ஐயோ ஏதோ சாரி டைம் அந்தரங்கத்தை வீடியோ எடுத்துட்டேன். பிளர் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அவசரங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ உள்ள பேண்ட் போட்டிருக்கியா? இல்ல போடல. ராமோட அந்தரங்கத்தை வீடியோ எடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே. பக்கத்துல காரை விட்டவங்க டோரை கூட திறக்க முடியாத அளவுக்கு விட்டுருக்காங்க. காட்டுறாங்கன்னு பாரு. இங்க பாரு, இந்த பக்கம் டோர் திறந்தா உடஞ்சே போயிடும். மனுஷனாடா நீங்க எல்லாம். இப்படி நான் திறக்கற ஸ்டைலிஷா ரீல் எடுக்கணும். எப்படி திறக்கறத? இப்படி திறக்க ஸ்டைலிஷா எடுக்கணுமா? ஆமாங்க. இப்ப காட்டுறேன் பாரு ஸ்டைல். வாட்டத்தை நான் காட்டுறேன், வா. என்னடா பண்ற? எடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்சிடுச்சுடே ஆனிவர்சரி, முடிய போகுது. எப்படி போச்சு? ஆனிவர்சரி முடிய போகுதுன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில முடிவே இருக்கக்கூடாது. அடுத்த ஆனிவர்சரி தொடங்க போகுதுன்னு சொல்லணும். எவ்வளவு நாள்ல? இன்னும் ஒரு வருஷத்துல. அடுத்த வருஷம் தொடங்குது. 4th இயர். 4th இயர் என்னால நம்பவே முடியலடா. நம்ப முடியாது, ஏன்னா 4th இயர் இல்ல, இது வந்து 6-7 இயர்ஸ் இருக்கும். என்னடா வளர்ற? நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்னா தானே சுத்திட்டு இருந்தோம். சாமி நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து சொல்றேன். எனக்கு தெரியாம எதுவும் தண்ணிக்கு அடிச்சுட்டு வந்தியா? டவுட்டா இருக்கு. குடியார கமோதி பேர. ஆமா, அடிச்சுட்டு வந்தேன். கக்கூஸ்ல போயிட்டு தண்ணியை கையில அடிச்சுட்டு வந்தேன். எல்லாம் சிரிங்க. வர வரைக்கும் கார்ல நல்ல ஜோக் போட்டாங்க, நாங்களும் சிரிச்சிட்டோம். அது கேமரால நல்ல ஜோக் வர மாட்டேங்குது. தண்ணி அடிச்சான்னு கேட்டா அதான் பாத்ரூம்ல போய் தண்ணியை நல்லா கையில அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். நான் டைரியில சைன் பண்றேன், நீ கஷ்டப்பட்டு இதுக்கெல்லாம் சிரிக்க வேணாம். பத்தி அமைதியாட்டா? ஓகே, அபிஷியலி இட்ஸ் ஓவர். 10ஆம் தேதி ஆயிடுச்சு. பட் செமையா போச்சுட்டு, ரொம்ப ஜாலியான என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கிஃப்ட். நான் தான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, நீயே என்னோட கிஃப்ட் தான். இட்ஸ் ஓகே. நான் உனக்கு வந்து அங்கே கேக் கட் பண்ணது உனக்கு தெரியாம கிஃப்டா வச்சு கொடுத்தேன், அதனால அதை என் கிஃப்டா நான் வச்சுக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்குடே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நாள் வந்து செம ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா யார் கொடுக்கா? ஃபில்லிங்கா ரைட் விடு. சரி, ஓகே, அதான் செம ஃபுல்ஃபில்டா, சூப்பரா, ஜாலியா எல்லா எமோஷனுமே இருந்தது. கோவத்தை தவிர இல்ல, லவ், ஹேட் இல்ல, பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி இல்ல, அந்த மாதிரி எல்லாமே நல்லதாவே இருந்தது. கம்ப்ளீட்டா சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் நாங்க வந்து நார்மலா இவ்வளவு கோயிலுக்குலாம் போக மாட்டோம். 2 கோயிலுக்கு இன்னைக்கு போனோம், அதுவே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் எல்லா வருஷமும் இனிதே அமையட்டும். எல்லாருக்கும் எல்லாம் சீரும் சிறப்புமாய் செழிப்புமாய் கிடைக்கட்டும். பிளஸ் லேபிளை சாரிலாம் வந்து கட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருக்கு. இந்த சாரி வேணும்னா செக் பண்ணி பாருங்க, லிங்க் ஆட் பண்றோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் சாரி. செக் பண்ணி பாருங்க, www.labelai.com. எல்லாமே சூப்பரா இருக்கு. அனுப்புங்கம்மா. பேபி மார்ச், கம் ஆன் டா, முடிச்சுக்கலாம் ஆனிவர்சரியை. பை.